இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். சிந்தின ரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, ஏசப்பா சொன்னார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அவருடைய சமாதானத்தை எங்கு கொடுத்தார் என்றால் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என்று பவுலடியா சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அவர் உங்களுடைய தெய்வம், உங்கள் ஆண்டவர், உங்கள் இரட்சகர் என்கிற ஒரு நம்பிக்கை ஆணித்தரமாக இருக்குமே ஆனால் நீங்கள் சமாதானம் பெறுவீர்கள். சமாதான கேடு நிறைந்திருக்கிறதா? இயேசுவே என்று சொல்லி அவரை கூப்பிடுங்க. சமாதான கேடுகள் நீங்குகிறது, சமாதானம் உண்டாகிறது. எந்தெந்த இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணுமோ சமாதானத்தின் கர்த்தராகிய தேவன் அங்கு கடந்து வருவார். சமாதானம் உண்டாகிறது. இன்றைக்கு சமாதான கேடு நீங்குகிற நாளாக இந்த நாள் மாறுகிறது. சமாதானத்தால் நிரப்பப்படுவீர்களாக.